கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். அன்பின் பரலோக பிதாவே, நான் அடிமை ஆண்டவரே, நீர் பிள்ளைகளோடு பேசுங்க, நீங்க இடைபடுங்க, உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்டு செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவாராக. வேதத்தை தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 1வது வசனம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டு உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் பயப்படாதே என்கிற தலைப்பிலே வேதத்தை தியானிக்கிறோம். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று பார்த்தோம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வார்த்தைகளை தியானித்தோம். அதே தொடர்ச்சியாக இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு இடைபடுவாராக. பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். அல்லேலூயா. இந்த உலகத்திலே என் ஆண்டவர் இந்த பூமியை மீட்கிற திட்டத்திலே, மனிதர்களை மீட்கிற இந்த திட்டத்திலே, இந்த சபையை மீட்கிற இந்த திட்டத்திலே அவருடைய குமாரனை கொடுத்து இந்த மீட்பின் சத்தியத்தை, இந்த மீட்பினுடைய வசனங்களை நமக்கு கொடுத்து மீட்க வேண்டும் என்கிற ஒரு தாகத்தோட ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஏதேன் தோட்டத்திலே என் பிள்ளைகளை இழந்து போன அந்த மகிமையை, இழந்து போன அந்த பாதுகாப்பை இந்த உலகத்திலே மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து ஒரு இமை பொழுதிலே, ஒரு நொடி பொழுதிலே என் பிள்ளைகளை மறுரூபப்படுத்தி என் அண்டையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும், மீட்டுக் கொள்ள வேண்டும் என்கிறது தான் என் ஆண்டவருடைய மகா பெரிய திட்டமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதிலே அந்த மீட்பின் திட்டத்திலே ஆண்டவர் அதை சொல்வதற்கு முன்பு அதே வசனத்திலே, மேலே உள்ள வசனத்திலே சொல்லியிருக்கிறார், இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும். அப்போ ஆண்டவர் உங்களை மீட்கிற திட்டத்திற்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சென்ற வாரத்தில் ஒரு மனிதரோடு பேசுகிற போது சொன்னார், நான் ஒரு கள்ளக்கடத்தல் கும்பலிலே நான் இருந்தேன். அந்த கடலிலே நான் கடத்தி கொண்டு போகிற போது போலீஸ்காரர்கள் என்னை மடக்கி விட்டார்கள். அவர்கள் கைகளிலே துப்பாக்கி இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் உயிர் போக போகிறது என்று எனக்கு தெரிந்த நேரத்திலும், அந்த நேரத்தில் எப்படி அவருடைய கண்களுக்கு முன்பாக எங்கள் போட்டுகளை நாங்கள் செலுத்தி தப்பினோம் என்று தெரியாது. ஏனென்றால் என் ஆண்டவர் கூட இருந்ததினாலே இந்த கடத்தலிலிருந்து எனக்கு உதவி செய்தார் என்று சொன்னார். நான் அப்பொழுது கேட்டேன், கடத்தலில் உதவி செய்ய முடியுமா? நீங்கள் ஆபத்தில் நீங்கள் தவறு பண்ணி கொண்டிருக்கின்ற போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி பண்ண முடியுமா? உங்களை மீட்டெடுக்க முடியுமா என்று நான் கேட்டபோது அந்த வயசானவர் என்னை பார்த்து சொன்னார், இன்று உங்களுக்கு முன்பாக அந்த தெய்வத்தை குறித்து சாட்சி சொல்வதற்காக என் ஆண்டவர் அந்த கடலிலே என் ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். அல்லேலூயா. அப்போ மீட்பின் திட்டம் 20 ஆண்டுகள் கழித்து இருக்கலாம், 40 ஆண்டுகள் கழித்து அந்த இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றிருக்கலாம், ஒரு மனந்திரும்பின பிள்ளைகளாய் மாறி இருக்கலாம். ஆனால் அந்த நேரம் வருகிறதற்கு முன்பு கூட ஆண்டவர் அந்த ஜனங்களை மீட்டுக் கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப மீட்பின் திட்டத்திலே தாயின் கருவியிலே உருவாகுகிறதில் இருந்து
சிருஷ்டிக்கப்படுகிற நேரத்தில் இருந்து ஆண்டவர் அந்த மீட்பின் திட்டத்திற்காக உங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. 20 வயதிலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் என் தேவன் உங்களை அந்த 10 வயதிலேயும் 15 வயதிலேயும் அந்த 20 வயதிற்கு உட்பட்ட நாட்களிலும் உங்கள் தேவைகளை சந்தித்து ஆபத்திலிருந்து உங்களையும் உங்கள் கணவரையும் பிள்ளைகளையும் அவர் மீட்டு கொண்டுதான் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப அந்த மீட்பின் திட்டத்திலே ஆண்டவர் உங்களை உருவாக்கி அதை பூரணப்படுத்துகிற ஒரு நேரம் வருகிற வரையிலும் ஆண்டவர் உங்களை கைவிடுவது இல்லை. அல்லேலூயா. அன்பு அழகாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 13வது வசனத்திலே உங்களை சிருஷ்டித்து உருவாக்கி உங்களை மீட்டெடுத்து என்ன செய்கிறாராம்? முதலாவது அவர் அழைத்து வருகிறார். அல்லேலூயா. அதை வாசிப்போம். நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தி. அப்ப ஏதோ ஒரு இடத்திற்கு உங்களை மீட்ட சனங்களை அழகாக அழைத்து கொண்டு போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். மீட்ட சனங்களை அங்கே வைப்பது அல்ல. என்ன நோக்கத்திற்காக என் சனங்களை நான் மீட்டேனோ, எந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து என் பிள்ளைகளை நான் மீட்டு எடுத்தேனோ அந்த இடத்துல இருந்து அவர்களை கிருபையாய் அழைத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அழைத்து எங்கே கொண்டு வருகிறார் என்று அதே 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தலமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவருடைய கரங்களை ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவி. அல்லேலூயா. அப்ப மீட்டெடுத்த உங்களை கிருபையாய் அழைத்து கொண்டு வருகிறார். அந்த அழைத்து கொண்டு எங்கே வருகிறார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலமாகிய அவர் உலாவுகிற அவர் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலமாகிய சபைக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ மீட்பினுடைய அந்த சத்தியத்திலே ஆண்டவர் உங்களை சரியான இடத்திலே கொண்டு வந்து நாட்டுவதுதான் ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு மீட்பின் சத்தியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. பரலோகம் கொண்டு போக வேண்டும். ஆவிக்குரிய ரீதியிலே உங்களை அழகாக இந்த உலகத்தில் இருந்து பாவத்தில் இருந்து மீட்டு எங்க கொண்டு போகணும்? பரலோகத்திற்கு கொண்டு போகணும். ஆனால் பூலோகத்திலே உங்களை அழகாக மீட்டு எங்க கொண்டு வர வேண்டும்? சபைக்கு கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சபைக்கு மீட்டெடுத்து வருகிற போது அங்க என்ன சொல்லுகிறார்? அந்த மீட்பின் பொருளாக ஒன்றை நான் செலுத்த வேண்டும். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மீட்பு எளிதாக கிடைத்து விடுவதில்லை. அந்த ஆத்தும மீட்புக்காக அந்த பாவ நிவிருத்திக்காக அரை சேக்கலை அளந்து ஆசாரியனுக்கு கொடுக்கிற போதுதான் அவன் பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டான் என்கிறதற்கான அர்த்தம். அவன் அரை சேக்கலை எடுத்து அந்த ஆசாரியனுக்கு அளந்து கொடுக்க வேண்டும் என்று யாத்திராகமத்தின் புத்தகம் 30வது அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசிப்போம். யாத்திராகமம் 30:12 நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் போது, அப்படின்னா என்ன? யார் யார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், யார் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று கணக்கு பார்க்கிற அந்த நேரத்திலே அவர்களுக்குள்ளே எண்ணும்போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடி அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். தன் ஆத்துமாவுக்காக குடும்பமாய் இருக்கலாம், ஆனால் ஆத்துமா மீட்பு என்று வருகிற போது ஒவ்வொருவனும் தனித்தனியாக மீட்பின் பொருளை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த உலகத்திலே தான் கணவன் மனைவி பிள்ளைகள். ஆனால் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற போது ஒரு தனிப்பட்ட மனிதனாக உங்கள் ஆத்துமா பரிசுத்தமாக்கப்பட்டதாக அந்த மீட்பின் திட்டத்திலே அங்கீகரிக்கப்பட்டவர்களாக மீட்பின் பொருளை கொடுத்தவர்களாக அதை கொடுத்து விட்டுதான் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. அந்த மீட்பின் பொருள் என்ன என்று பழைய ஏற்பாட்டிலே அதே 30:13 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே ஒவ்வொருவனும்
பரிசுத்த ஸ்தலத்தில் செக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். என்ன கொடுக்கணும்? அந்த பரிசுத்தத்திலே அந்த பாவ நிவிருத்திக்காக அந்த சேருகிறவன் என்ன கொடுக்கணும்? அந்த மீட்பின் பொருளாக அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். அதே 15வது வசனத்தை வாசிக்கின்ற போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஐசுவரியவனாய் இருக்கலாம், இல்லை தரித்திரனாய் இருக்கலாம், அவர்கள் கொஞ்சம் கூடவும் கூடாது குறையவும் கூடாது என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். உங்கள் ஆத்துமாக்களுக்காக நிவர்த்தி பண்ணும்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது ஐஸ்வர்யவானவன் அரை சேக்கலுக்கு அதிகமாய் கொடுக்கவும் வேண்டாம், தரித்திரன் அதற்கு குறைவாக கொடுக்கவும் வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏழை என்று இல்லை, பணக்காரன் என்று இல்லை, படித்தவர்கள் என்று படிக்காதவன் என்று இல்லை, சபையில இருக்கின்ற போது எல்லாரும் சமம் என்கிறது வெளிப்படுத்த ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் என்கிற அந்த பொருளினாலே மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்ற ஒரு தகுதியை ஆண்டவர் இந்த இடத்திலே கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்கள் அருகிலே இருக்கிறவர்கள் எல்லாரும் உங்களைப் போலவே ஒரு அளவு கொடுத்து தான் ரட்சிக்கப்பட்டு வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த ஆத்துமா இந்த ஆலயத்தினுடைய இந்த வாசஸ்தலத்தில் வந்து அமர்வதற்கு அவர்கள் ஒரு விலை பொருளை, ஒரு மீட்கும் பொருளை கொடுத்திருக்கிறார்கள். அது உங்களோடு அதிகமும் அல்ல, உங்களோடு கொஞ்சமும் அல்ல, அது ஒரே அளவாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப இந்த மீட்பின் திட்டத்திலே ஆண்டவர் இந்த பொருளை கொடுத்து அவருடைய இரத்தத்தினாலே உங்களை மீட்டெடுத்து புதிய ஏற்பாட்டிலே வெள்ளியிலும் அல்ல பொன்னினாலும் அல்ல வெளியேறப்பெற்ற இயேசுவினுடைய ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி சபையில வைத்த பிறகு இங்க ஏசாயாவின் புத்தகம் 43:2 அந்த ஜனங்களை என்ன செய்யறார்? மீட்கப்பட்ட பிள்ளைகளை, உருவாக்கின பிள்ளைகளை தண்ணீரில கடந்து போ அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்ப தண்ணீர்ல கடக்க சொல்றாரு? எப்ப ஆறுல கடக்க சொல்றாரு? எப்ப அக்கினியில நடக்க சொல்றாரு? அவர்களையே இந்த உலகத்தில் இருந்து மீட்டு, பாவத்தில் இருந்து சாபத்தில் இருந்து மீட்டு பரிசுத்த பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே நீ கடந்து போ. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப தண்ணீர்களிலே போகிற போது உங்களுடைய பரிசுத்தம் ஒரு நாளும் என்ன பண்ணிடக்கூடாது? அது குலைந்து போய்விடக் கூடாது. அல்லது ஆறுகளை கடக்கும் போது அது கொஞ்சம் இழுக்கிறதை போல இருக்கும், அதிலையும் உங்களுடைய பரிசுத்தத்தை, உங்கள் ஆத்தும ரட்சிப்பை இழந்து விடக்கூடாது. இந்த மூன்றிலையும் கடந்து போய் நீங்கள் செய்யம் எடுத்தால் மாத்திரமே அடுத்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன்னை ரட்சிக்கிறவருமாகிய உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எத்தையும். அல்லேலூயா. மீட்கும் பொருளாக நான் என்னத்தை கொடுத்தேன்? அப்போ ஒரு தேசத்தையும் உங்களுக்காய் கொடுப்பான். அல்லேலூயா. உங்களை மீட்டு நீங்க சோதனையில ஜெயிச்சிட்டீங்கன்னா தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் உங்களை அந்த சோதனையில் இருந்து, அந்த பயங்கரமான கண்ணியில் இருந்து நீங்கள் தானாக வெளியே வருகிற போதுதான் இந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டதான வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு சுதந்திரமாய் மாறும். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் முழுவதும் அநேக விதமான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, வசனங்கள் இருக்கிறது. ஆனால் மீட்கப்பட்ட நீங்கள், ஆண்டவராலே பிரித்தெடுக்கப்பட்ட நீங்கள் தண்ணீர் என்கிற குடும்பமாய் இருக்கலாம். அடிக்கடி சொல்லியிருக்கேன் பிரசங்கத்துல, தண்ணீரில் நடக்கின்ற போது கொஞ்சம் கஷ்டம் இல்லாம ஈஸியா என்ன பண்ணிடலாம்? நடந்துடலாம். ஆனா ஆறுல நடக்கும் போது என்ன பண்ணும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆறுல நடக்கும் போது என்ன பண்ணும்? கொஞ்சம் இழுக்கும், உயிர் பயம் வரும். அல்லேலூயா. இதே அக்கினியில நடக்கும் போது இன்னும் பயங்கரமா இருக்கும். அப்ப இந்த மூன்று அனுபவத்துக்குள்ளே கடந்து போகிறது என்றால் என்ன? பிரச்சனையே இல்லாம இருந்தீங்கன்னா இயேசுதான் நல்லவர் 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 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் தண்ணீரில் போகிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு, கொஞ்சம் பாடு வந்துருச்சு, அதுதான் ஆறுகளின் வழியாய் கடக்கிற ஒரு வாழ்க்கை. இப்பொழுது இந்த உலகம் ஆறு இழுக்கிறதை போல உலகம் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த ரட்சிப்பை மீட்பை விட்டு வெளியே இழுக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உங்களை எப்பக்கம் சுத்திலும் சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களால், உறவுகளால், ஊழியர்களால், சபையால் உங்களை சுற்றிலும் அக்கினி சோதனை மதிலாய் நிற்கின்ற போது இன்னும் நீங்கள் ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்தை விட்டு வெளியே போகிற ஒரு சூழ்நிலை வரலாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இந்த மூன்று சூழ்நிலைகளிலும் என் பிள்ளை ஜெயித்து விட்டான் என்றால்
அவனுக்கு எகிப்தையும் எத்தியோப்பியாவையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற அந்த மீட்பின் திட்டத்திற்காக அந்த எகிப்தையே என் தேவன் சங்காரம் பண்ணினார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப எகிப்தை கொடுப்பது என்றால் என்ன? என்னுடைய ஒரே ஒரு இன மக்களை அந்த மீட்பின் திட்டத்தில் வெளியே அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வருவதற்காக இந்த உலகத்தில் எத்தனை பெரிய பார்வன்களாய் இருக்கலாம், படைகளிலோ இல்ல பணத்திலோ பதவிகளிலோ மேன்மையான இடத்தில் இருக்கலாம், அவர்களை என் பிள்ளைகளுக்காக சங்காரம் பண்ணுவேன் என்பதை என் ஆண்டவர் அதன் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. உங்களை ஊழியனாக, உங்களை விசுவாசியாக, உங்களை தேவனுடைய பிள்ளையாய், தரிசனம் உள்ள பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே என் தேவன் முன்குறித்து விட்டாரானால் அதை எதிர்க்கிற எந்த சக்தியினாலும் முடியாது என்பதை இது காட்டுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் தைரியமாய் சொல்ல வேண்டும், என்னை ஆண்டவர் மீட்டெடுத்தது சாதாரணமாய் அல்ல. என் ஆண்டவர் பல விளைக்கரையங்களை அநேகரை ஒடுக்கி அநேக மனிதருடைய பெருமைகளை தாழ்த்தி தான் இந்த ஆலயத்திலே என் ஆண்டவர் என்னை கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அந்த கிரியைகள் பயங்கரமாய் இருந்ததினாலே தான் நான் ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். எந்த சக்திகள் என்னுடைய ரட்சிப்பை, என்னுடைய பரிசுத்தத்தை இழக்க முடியாது என்பதை நீங்கள் வெளிப்படுத்தி அறிக்கையிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மனிதர்களுக்காகவோ இல்லை மற்றவர்களுக்காய் பயப்படுகிறவர்களாய் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அடுத்தது, இந்த மீட்பின் திட்டத்திலே நீங்கள் மீட்கப்பட்டு சோதனைகளை ஜெயித்த பிறகு ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? 4வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? வாசிப்போம். வாசிங்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். என்ன சொல்றாரு? என் பிள்ளை சோதனை ஜெயிச்சுட்டான், என் பிள்ளை மீட்பின் திட்டத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறான். நான் ஓடுகிறதுனால என்ன சொல்றாரு? அந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அழகா சொல்ற, நீ என் பார்வையில் என்ன பண்ணாய்? இந்த வசனத்தை மேலவே சொல்லல, உன்னை உருவாக்கின சிருஷ்டித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கதான் வந்து என்ன சொல்றாரு ஆண்டவர்? என்ன சொல்றாரு? நீ என் பார்வைக்கு. அப்போ யாரை பார்த்து என் பார்வைக்கு அருமையானவன் கணம் பெற்றா என்று எப்பொழுது சொல்வா? அவர் இந்த பரிசுத்தத்திற்காக நடக்கிற போராட்டத்திலே, இந்த ரட்சிப்புக்காக நடக்கிற போராட்டத்திலே நீங்கள் அந்த சோதனையை ஜெயித்த பிறகுதான் ஆண்டவர் உங்களை கனமுள்ளவனாய் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய பார்வையிலே நீங்கள் எப்பொழுது அருமையானவர்களாய் மாறுவீர்கள். இவ்வளவு பாடுகள் வந்தது, குடும்பத்திலே பாடுகள் வந்தது, சபையிலே பாடுகள் வந்தது, வேலை ஸ்தலத்திலே பாடுகள் வந்தது. எல்லாவற்றிலும் அவன் தனியாய் நின்று போராடி ஜெயம் எடுத்தபடியினாலே உண்மையாக அவன் என்னுடைய பிள்ளைதான் என்று சொல்லி அவன் கனம் பெற்றவனாய் ஆண்டவர் அவனை உயர்த்தி அழகு பார்க்க ஆசைப்படுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நிச்சயமாய் நீங்கள் உண்மையாகவே இந்த காலங்களிலே நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் என்னுடைய ஜெபத்தையோ என்னுடைய உபவாசத்தையோ இந்த கொள்ளை நோய்களும் இந்த பஞ்சங்களும் என்னை தடுத்து முடியாது என்று ஆண்டவரை தேடுகிறதிலே நீங்கள் அதிகமாய் இந்த ஆண்டு செயல்பட்டு இருப்பீர்கள். ஆனால் புதிய ஆண்டிலே ஆண்டவர் உங்களுக்கு கனம் பண்ணுகிறவராய் கடந்து வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்தது என்ன சொல்றாரு? அதனால் உனக்கு பதிலாக மனுஷரையும் உன் ஜீவனுக்கு ஈடாக நான் சனங்களையும் கொடுப்பேன். எந்த இடத்துலையுமே ஒரு சன திரட்சி இருந்தாதான் பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படும். என்ன ஆசீர்வதிக்கப்படும்? அடிக்கடி சொல்லுவேன், சனத்தை ஏன் முதல்ல கொடுக்கிறார், அடுத்ததுதான் கொடுக்க பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்போ ஃபர்ஸ்ட் உங்களை ஆசீர்வதிக்கிற போது சபையா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், அங்கு முதலாவது உங்களுடைய கடைகளை நோக்கி உங்களுடைய பிசினஸை நோக்கி சனங்கள் அதிகமாய் வந்தால்தான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவரை சொல்றாரு, நீ கனம் பெற்றபடினாலே நான் சனங்களை உனக்கு ஈடாக கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப சனங்களை கொடுத்த பிறகு அடுத்ததுதான் என்ன சொல்றாரு? பயப்படாதே. என்ன சொல்றாரு? அப்ப 1வது வசனத்துல பயப்படாதுன்னு சொல்லிட்டு 2வது வசனத்துல சோதனைகளை குறித்து சொல்லிட்டு அடுத்தது கொடுக்கிற காரியத்தை சொல்லி உங்களை தேர்ச்சின பிறகு மறுபடியும் ஒரு பயம் வந்துருச்சு. அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில மீட்பின் திட்டத்துல 1 மாசம் நல்லா இருப்பீங்க, 2 மாசம் நல்லா இருப்பீங்க, 4வது மாசம் என்ன வந்துடும்? ஏசப்பா நம்மளோடு இருக்கிறாரா இல்லையா, நம்ம மீட்கப்பட்ட பிள்ளைகள் தானா, சோதனை அதிகமா இருக்கு, 4 வருஷம் ஆயிருச்சு, 3 வருஷம் ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ளே கடந்து வந்துவிடும்.
அந்த பயம் வர்ற நேரத்துல எல்லாம் ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? பயப்படாதே. அல்லேலூயா சொல்லுங்களேன். மீட்கப்பட்டவன் தான், அக்கினியிலே நடந்தவன் தான், தண்ணீரை கடந்தவன் தான், ஆசீர்வாத தீர்க்க தரிசனமான வாக்கு அவன் பெற்றவன் தான். இப்பொழுது இவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். ஏன் பயப்பட ஆரம்பிக்கிறான்? அந்த வசனத்தை வாசிப்போம். பயப்படாதே. அப்ப முதலாவது அவனுக்குள்ள இருந்த காரியம் என்ன? என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா? அடுத்தது, நான் உன் சந்நிதியை கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி வர சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லி தூரத்தில் இருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து அப்ப கொடு என்று நான் எப்பொழுது சொல்லுவேன்? ஆண்டவர் கட்டளையிட்டாதான் யாரும் கொடுக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப பிசினஸ்ல ஆட்கள் வருகிறது மாத்திரமல்ல, ஊழியத்தில் ஆட்கள் வருகிறது மாத்திரமல்ல, நான் கொடு என்று நான் சொல்லுவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ எப்பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் வரும்? அந்த மீட்பின் திட்டத்திலே. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் என்னை மீட்டெடுத்ததை நினைத்து நினைவு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்னை மீட்டெடுத்தாரே, என்னை ரட்சித்தாரே, என்னை பேர் சொல்லி அழைத்தாரே, இப்படியெல்லாம் அல்லவா நான் பாவத்தில் இருந்தேன், உளையான சேற்றில இருந்தேன், அடிமையாய் கிடந்தேன். அந்த அடிமைத்தனத்தில் இருந்து என்னை மீட்டெடுத்ததை நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? மறக்கவே கூடாது. வாசிப்போம். உபாகமம் 15:15 அங்க அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மீட்பின் திட்டத்திலே என்ன செய்ய வேண்டுமா? வாசிப்போம். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டுக் கொண்டதையும் நினைவு கூற கடவாய். ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன். நீ என்ன பண்ணணும்? ஒரு கட்டளை இது. இது ஒரு கற்பனை. இது என்ன கற்பனை? அடிமைத்தனத்திலே இருந்த என்னை என் இயேசு என்ன பண்ணினா? மீட்டெடுத்தாரே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு நாளும் வந்து அதை தான் முதல்ல சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இங்க நிக்கிற இந்த பரிசுத்த கூட்டத்திலே உம்முடைய சனமாக, பரலோக கூட்டமாக இங்கு நான் இருப்பதற்கு எந்த தகுதியும் இல்லாத என்னை இந்த ஆலயத்தில் என்னை வந்து கொண்டு வந்து நிறுத்தினீரே, அந்த அடிமைத்தனத்தில் இருந்து என்னை மீட்டெடுத்தீரே என்று சொல்லி அந்த மீட்பின் நாளை நினைத்து நினைத்து என்ன பண்ணணும்? நீங்க நன்றி சொல்லணும். மீட்பு சாதாரணமா இருக்காது. அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்களாம். தம்பி பயங்கரமான கொலை பண்றவன். ஒரு நாள் போலீஸ் விரட்டி வருகிற போது அண்ணன் மட்டும் வீட்டில் இருந்திருக்கிறான். கதவை தர என்ன போலீஸ் துரத்துறாங்க அப்படின்னு சொல்லி கதவை திறந்திருக்கிறான். கதவை திறந்து பயந்து வந்து வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் போது இவன் போய் அண்ணன் என்ன சொன்னானா? அவன் சட்டம் முழுவதும் ரத்தத்தினால அப்படியே கரை படிந்து இருந்துச்சான். தம்பி உன்னுடைய என்ன பண்ணு, அந்த சட்டையை எனக்கு என்ன பண்ணிடு, கொடுத்து அப்படின்னு சொல்லி அதை வாங்கி போட்டுக்கிட்டான். இப்போ வந்து கதவை தட்டுறாங்க. அதை கதவை திறக்கும் போது இவன் தான் கொலை செஞ்சவன் அப்படின்னு சொல்லி உன்னை ஜெயிலில் கொண்டு போய் போட்டாங்களாம். போட்டு இவனுக்கு தண்டனை, மரண தண்டனை கிடைத்தது. அல்லேலூயா. தன்னுடைய தம்பி தேம்பி தேம்பி அழுதான். என்ன? நான் செய்த கொலைக்காக என் அண்ணன் இந்த உலகத்திலே உயிரை விட்டிருக்கிறான். அல்லேலூயா. நீங்களும் நானும் செய்த பாவங்களுக்காக கர்த்தர் தன்னுடைய ஜீவனையே பலியாக கொடுத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டுதான் அவர் ஒரு கொலைபாதகனாய் தான் வந்திருக்கிறேன். அடிக்கடி செய்தில சொல்லுவேன், நீங்களும் நான் யாரு? ஒருத்தரை கொலை செய்துட்டு தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இயேசுவை கொலை செய்து விட்டு சிலுவையில் அறைய பண்ணிவிட்டு இங்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அவருடைய அந்த மரணம் தான் நமக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்து நாம் செய்த அத்தனை பாவங்களையும் மன்னித்து தேவ சமூகத்திலே நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. யோபு சொல்லுகிறான், எல்லாவற்றையும் இழந்த போது யோபு தாம் வாழ்க்கையிலே ஒன்றை கண்டுபிடித்து கொண்டான். என்ன? நான் மீட்கும் பொருளை கண்டு கொண்டேன் என்று சொல்லுகிறான். நான் இவ்வளவு எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலும் மறுபடியும் மீட்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது என்பதை அவன் அறிக்கையிடுகிறான் அவனுடைய வேதத்திலே. வாசிப்போம். யோபு 33:24 அவன் அழகாய் சொல்லுகிறான், மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லி. வாசிப்போம்.
யோபு 33:24 அவர்களுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும் மீட்கும் பொருளாய் நான் கண்டுபிடித்தேன் என்பான். மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன் என்பான். அப்போ ஒருவன் பாதாளத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறான், அவன் படுகுழியில இறங்கிக் கொண்டிருக்கிறான், பின்மாற்றத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறான், சாபத்திலே கடனிலே அடிமைத்தனத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, நீர் அவனுக்கு இறங்கி அவனை மீட்கும் பொருளாக நீர் அவனுக்கு கடந்து போய் அவனை மீட்டெடுங்க ஆண்டவரே. அப்பொழுது அவன் என்ன சொல்லுவான்? மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களால முடிந்த அளவு எவ்வளவு சனங்களை நீங்கள் மீட்டெடுக்க முடியுமோ அவ்வளவு சனங்களை நீங்க என்ன பண்ணணும்? மீட்டு எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. காலையில ஒரு இயேசு அறியாத ஒரு மகன் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி கிட்னி ஃபெயிலியர். ஆனா அந்த கிட்னி மறுபடியும் ஃபெயிலியர் ஆயிருச்சு. இப்போ வந்து மறுபடியும் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து டயாலிசிஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னு வந்து நின்னார். அப்போ அவருக்குள்ள என்ன? என்னுடைய கிட்னி மறுபடியும் என்ன பண்ணணும்? செயல்படணும். இப்போ அவனுடைய சரீரத்தில் செத்து போன அந்த சரீரத்தை மனிதனால மீட்க முடியாது, ஆண்டவர் தான் அதை மீட்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப மீட்கிறதற்கு மனித பலத்தினாலே அந்த வியாதியிலிருந்து அவனை மீட்க முடியாது. கர்த்தருடைய பலத்தினாலே நீங்கள் நிரம்பி செபிப்பீர்களானால் நிச்சயமாய் ஆண்டவர் அவனுக்கு அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த மீட்பின் திட்டத்திலே நீங்கள் கண்டுகொண்ட அந்த பொருளை அவர்களும் கண்டுகொள்ள வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாய் இருக்க வேண்டும். அடுத்த வசனத்தில் சொல்லுகிறான், யோபு 25:33-25 வாசிப்போம். அப்பொழுது அவன் மாமிசமும் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும், வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். அல்லேலூயா. அந்த பொருளை கண்டுபிடிச்சிட்டானா, இழந்து போன உறுப்புகள், இழந்து போன சரீரங்களை மீட்கிற அந்த பொருளை, இயேசுவின் ரத்தத்தை ஒரு மனிதன் கண்டுபிடித்து விட்டானால் அவனுடைய வயது வாலிப வயதை போல மாற ஆரம்பித்து விடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன வயதா மாற ஆரம்பிச்சிடும்? வாலிப வயது கூட ஆரம்பிச்சிடும். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஏசியாவின் புத்தகத்துல, அவனை மீட்டெடுத்து பயப்படாது என்று சொல்லி எல்லாத்தையும் கொடுத்த பிறகும் எதிரிகள் எழும்புகிறதை அவன் பார்க்கிறான். அந்த 43 அதிகாரம் அழகா இருக்கும். ஒரு மீட்கப்பட்ட பிள்ளைக்கு நடக்கிற சோதனை. இங்க வியாதி வருதுன்னு சொல்றான். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? எதிரிகள் எழும்பி இருக்கிறது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம் 17வது வசனத்துல, ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற. அப்போ மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாய் ரதங்கள் வரலாம், குதிரைகள் வரலாம், ராணுவம் வரலாம், ஆனால் அதை புறப்பட பண்ணி ஒரு திரி அணைவது போல அணிந்து போக பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வியாதி வரலாம், நோய் வரலாம், கடன் வரலாம், வறுமை வரலாம், அவர் கரத்தை பிடித்து அதை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற ஒரு நேரம் ஒன்று உண்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். பண்ணிட்டு சொல்றாரு, நான் அந்த நினைச்ச அந்த நீ கடந்து வந்தியல இந்த பாதைகள், இந்த எதிரிகளினால நீ கடந்து வந்த பாதைகள் இருக்கு, அந்த பழைய பாதைகள்லாம் மறந்துருப்பா அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு? நீ முந்தினவைகளை என்ன பண்ண வேண்டாம். அப்படின்னா நம்ம உள்ளத்துல என்ன இருக்கும்? ஆண்டவர் என்னை மீட்டெடுத்ததாரு தான், என்னை எல்லாம் ரட்சித்தார் தான், அழகா தான் கொண்டு வந்தாரு. ஆனா இடையில எல்லாமே எதிரிகளினால எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன், இனி எனக்கு ஒரு மீட்பு இருக்கா அப்படின்னு நினைக்கிற அந்த சூழ்நிலையில ஆண்டவர் சொல்லுகிற காரியம், முந்தினவைகள் என்ன பண்ணாத, நினைக்காத, பூர்வமானவைகள் என்ன பண்ணாத, நான் புதிய காரியத்தை செய்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை மீட்டெடுத்தது உண்மையானால் ஆண்டவர் இந்த நாளில் புதிய காரியத்தை செய்வார். இப்பொழுதே செய்வார், இந்த நிமிடத்திலே செய்வார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பழசெல்லாம் என்ன பண்ணிடணும்? மறந்து போயிட வேண்டும். அல்லேலூயா. அப்ப மீட்கிற பொருள் பழைய ஏற்பாட்டிலே ஒரு அரை சேக்கலா இருந்தால் புதிய ஏற்பாட்டிலே அது என்னவென்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயுவின் புத்தகம் 20வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும், அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையும் கொடுக்கவும் வந்தார். அப்ப மீட்கும் பொருள் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க.
இந்த உலகத்திலே மீட்கிற பொருள் அரை சேக்கல் பழைய ஏற்பாட்டிலே. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே மீட்கும் பொருள் என்ன? ஒரு உயிர், ஒரு ஜீவன், ஒருவருடைய அந்த விலையேற பெற்ற அந்த ரத்தம் தான் உங்களை மீட்கிற பொருளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்தது கொலோசியர் 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரனாகி அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைக்கிறது. அந்த மீட்கும் பொருளினாலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கொலோசியர் 1:14 குமாரனாகி அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே இதை விசுவாசிக்கணும். உங்க சத்துரு உங்களை குற்றம் சாட்டும் போதெல்லாம், உங்க பாவம் பண்ணிட்டேன்னு பழைய நினைவுகளை, பழைய சிந்தனைகளை சத்துரு கொடுக்கும் போது நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் அறிக்கையிடணும். என்ன? அவருடைய ரத்தத்தினால என் பாவம் என்ன பண்ணப்பட்டிருக்கு? மன்னிக்கப்பட்டு நான் மீட்படைந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப சொல்லுகிற போதுதான் புதிய காரியத்தை நீங்க பார்க்க முடியும். விசுவாச வார்த்தைகளை பேசுகிற போதுதான் அங்கு பார்க்க முடியும். 1 பேதுரு 1:18 சொல்றாரு, பாரம்பரிய சடங்குகளினாலே வெள்ளினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறீர்கள்? மீட்கப்பட்டிருக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாரம்பரிய சடங்குக்கே நீங்க இடம் கொடுக்க கூடாது. எந்த பாரம்பரியமும் உங்களை மீட்டெடுக்கல, எந்த வெள்ளியும் உங்களை மீட்டெடுக்கல, எந்த பொண்ணும் உங்களை மீட்டெடுக்காது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய ரத்தம், இயேசுவினுடைய ரத்தம் உங்களை மீட்டெடுக்க வல்லமை உள்ளது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் எல்லா அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்கிறாரு. அது மாத்திரமே என்ன சொல்றாரு? அந்த பாவ மன்னிப்பிலிருந்து பரிசுத்த ஆவிய முத்திரையா உங்களுக்கு கொடுத்துட்டார். எதை கொடுத்துட்டார் உங்களுக்கு? உங்க பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் வந்துருச்சுன்னா உடனே அந்த பரிசுத்த ஆவியானவர் முத்திரையா உங்கள்கிட்ட கொடுத்துட்டார். அப்போ நீங்க கலங்குகிற நேரத்துல நல்ல ஆவியில நிரம்பி அந்த பரலோக பாசையை பேச பேச இந்த உலகத்தில் உள்ள பழைய சிந்தனைகள் எல்லாம் மாற ஆரம்பித்து ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறத பார்க்க முடியும். எப்ப ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ அதன் பிறகு எவ்வளவு வேகமாய் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணுமோ அதை நீங்க என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை வாசிப்போம். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எபேசியர் 4:30 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆண்டவர் கொடுத்துட்டார். பரலோகத்தில் என்னென்னலாம் நடந்து கொண்டிருக்கிறது, பரலோகத்தில் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு என்று இருக்கிற உதவி என்ன? அல்லேலூயா. ஒரு பெண்ணு கேட்டா, என்கிட்டயும் ஆவியானவர் இருக்கிறார், உங்ககிட்டயும் ஆவியானவர் அங்கேயும் இருக்கிறார், அப்ப பல ஆவியானவர் இருப்பாரா? அல்லேலூயா. சந்தேகம் வருது இல்ல? அப்பல அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல? அவர் பூமியை தான் உள்ளங்கையில என்ன பண்ணிருக்கிறார்? வரைஞ்சு வச்சிருக்காரு. பூமியை உள்ளங்கையிலே வச்சிருக்கிறார். இந்த கை தான் அவருக்கு என்னது? அந்த பூமி அவர் கரத்துல இருக்கு. அல்லேலூயா. அவர் உட்கார்ந்து இருக்கிறார் மேல வானத்துல. பாதப்படி தான் எங்க இருக்குது? அவர் எழுந்து நின்னால வானமும் பத்தாது. அதனால அவர் எழுந்து என்ன பண்ணல? நிக்கல. அவ்வளவு பெரிய ஆண்டவர். அப்ப அவருடைய காலே அப்படி காலை பார்த்தாவே பூமி என்ன ஆயிரும்? காலால மிதிச்சாவே பூமி போயிரு. அப்போ அந்த உள்ளங்கையில் அவர் வச்சிருக்கும் போது அவர் மேல இருக்கிற அந்த வல்லமை பிரசனம் அந்த பூமியோட அத்துணை ஜனங்கள் மேலும் போகும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஒரு ஆவியானவர் இல்ல, ஏகப்பட்ட ஆவியானவர், நிறைய ஆவியானவர் இல்ல, ஒரே ஒருத்தர் தான். அல்லேலூயா. அவருடைய வல்லமை, அவருடைய பிரசனம் அப்படியே நிரம்பி இருக்கிறது தேசம் முழுவதும். அல்லேலூயா. இங்கிருந்து அமெரிக்கா வரைக்கும் அவருடைய வல்லமை என்ன பண்ணியிருக்கும்? எல்லாருக்கும் அப்படியே மூடி இருக்கும். மேகம் போல என்ன பண்ணியிருக்கும்? மூடி இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வல்லம் மேல நினைச்சு பாத்தீங்கன்னா அந்த பூமியவே தான் கரத்துல வச்சிருக்கிறாரு. நாம அவருடைய கரத்துல தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சா நமக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் வரும். அல்லேலூயா. நம்ம அவருடைய கரத்தை விட்டு என்ன பண்ணிட்டார்? நம்மள எடுத்துட்டார். அதான் சொன்னா, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவருடைய கரத்துல நம்ம இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. ஆனா அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துற காரியம்னு சொல்லி கீழே வசனத்துல போடப்பட்டிருக்கு. அதை வாசிப்போம். எபேசியரின் புத்தகம் 4:31 வாசிங்க. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது.
அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரியையினால ஒவ்வொரு சுபாவத்தினால துக்கப்படுத்தி அந்த பிரசனத்தை அந்த மகிமையை நம்ம தான் என்ன பண்றோம், இழந்து போயிட்டோம். நேற்று ஒரு வசனம் பார்த்தோம். அவர்கள் அந்த கன்றுக்குட்டியை செஞ்சதுனால அவர்களுடைய அந்த மாடுகளின் சாயலாகவே அவர்கள் மாறி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 106:19 வாசிப்போம். அவர் ஓரபிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வாதிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார். புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக அவருடைய மகிமையை மாற பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பாருங்க, நீங்க எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ நீங்க அதனுடைய சாயலாகவே மாறி விடுவீங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய விருப்பம் என்ன? ஒரு இமை பொழுதிலே, ஒரு நொடி பொழுதிலே நீங்கள் மறுரூபமாக வேண்டும். ரகசிய வருகையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். சபை அதற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு சுபாவங்களில் இருந்து சில போராட்டங்களில் இருந்து நீங்க வெளியே வந்து ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பாத்திரமாய் மாற வேண்டும் என்பதற்காக தான் இந்த மீட்பின் திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு ஆண்டுகளும் நீங்கள் அந்த விக்கிரகத்திற்கு ஒப்பான சாயலில் நீங்கள் மாற மாற ஆண்டவருடைய சாயலும் மாறி போய் விடுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிறதான கசப்பு, பகை, கோபங்கள், வைராக்கியங்கள் எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு ஒருமனப்படுகிற போதுதான் அந்த ஆலயம் மகிமையினாலே நிரப்பப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய ஆவியே பரிசுத்த ஆவியானவர் நீங்க எல்லாரும் துக்கப்படுத்தினீங்கன்னா ஆவியானவரால் ஒழுங்கா அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, கிரியை செய்ய முடியாது. கடைசி காலத்தில் எழுப்புதல் என்ன பண்ண முடியாது, காண முடியாது. அல்லேலூயா. வாசிப்போம் அந்த வசனத்தை. 1 கொரிந்தியர் புத்தகம் 15:51 வாசிப்போம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்போ ஒரு 4 பாட்டை பாடி ஒரு அரை மணி நேரம் ஆராதனை பண்ணி அந்நிய பாஷையில கொஞ்சம் நேரம் வச்சு 1.5 மணி நேரம் ஆனாதான் கொஞ்சம் தேவ பிரசன்னத்தை உணர்றோம். அப்படின்னா நம்ம ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதுல மறுரூபமாக இன்னும் சாயல் நமக்குள்ள என்ன பண்ணல, வரல. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஜபத்தோடு தாகத்தோடு ஆராதனைக்கு கடந்து வருகிற போது பாடுகிற முதல் பாட்டிலேயே தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பி அப்படியே கண்ணை மூடி அப்படியே ஆண்டவரையே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா ஆராதனையிலே நம்ம கண்ணை என்ன பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம், திறந்துகிட்டே தான் இருக்கிறோம். கண்ணை திறந்தா உலகத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். என்னைக்கு கண்ணை மூடுறீங்களோ அன்னைக்கு தான் பரலோகத்தை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஒரு பாடல் பாடுகிற போது தேவ மகிமை உங்களை நிரப்பி அந்த ஆலயத்தில் அவரை நீங்க தரிசிக்கிறவர்களா மாறணும்னா நீங்க நல்ல மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்தோடு ஆலயத்திற்குள்ளே கடந்து வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி ஒரு சபையானது ஒரு பாடல் பாடுகிற போது அந்த மகிமை உணரணும். நீங்க பேச வேணாம், நீங்க உணர்ந்தா போதும். யாரும் உணரணும், அவங்களுக்கு வெளிப்படுத்தணும்லாம் ஒண்ணும் இல்லை. வந்து அப்படி உட்கார்ந்து கொஞ்ச நேரம் இருக்கும் போது கண்ணை திறக்கிற போது அப்படி அந்த தரிசனம் அப்படி வரணும். ஆண்டவர் எப்படி இருக்கிறார், எப்படி உலாவுகிறார், என்ன பேசுகிறார். அல்லேலூயா. புதிய காரியத்தை செய்வேன் அப்படின்னு 2 தடவை சொல்றாரு. ஏதோ செய்ய போறாரு இன்னைக்கு. அப்படி ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து பேச பேச நீங்கள் மறுரூப அனுபவத்திற்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதான் மீட்பினுடைய திட்டம். மீட்பினுடைய திட்டத்தோடைய முடிவு என்ன? என் பிள்ளைகள் அதுக்கு என்ன பண்ணணும், என் ஜனங்கள் அவரை துதித்து கொண்டே இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை வாசிங்க. ஏசாயா 43:21 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். என் துதி என்ன பண்ணி வருவார்கள், சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி என்ன பண்ணல, கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, என்னை குறித்து மனம் சலித்து போனார். எங்க ஆண்டவர் ஜெபமணி என்ன கேட்டார், ஒண்ணுமே இல்லை அப்படின்னு மனம் என்ன பண்ணி போயிட்டார், நீ சலித்து போனாய். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் எவ்வளவு நாள் வரைக்கும் நம்மளை காத்திருக்கிற சொல்றாரோ அவ்வளவு தூரம் என்ன பண்ணிருக்கணும், காத்திருக்கணும். ஒருத்தர் சொன்னாரா, சொல்லும்போது, ஐயா கழுகு காக்கா பறக்கிற தூரம் ஒன்று இருக்கு, அவ்வளவுதான் காக்கா பறக்கும். கழுகு பறக்கிற தூரம் ஒன்று இருக்கு, அங்கதான் கழுகு பறக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மலாம் கழுகு மாதிரி, காக்கா இல்லை அப்படின்னா. அல்லேலூயா. காக்கா எவ்வளவு தூரம் பறக்கும்,
குறிப்பிட்ட தூரம் தான் பறக்கும். கழுகு என்ன பண்ணும்? நல்லா உயரத்துல பறக்கும். அல்லேலூயா. அப்ப சபையில இருக்கிற பிள்ளைய சில நேரத்துல காக்கா தூரம் பறக்க கூடாது, நல்ல கழுகு தூரம் நல்ல உயரத்துல பறக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். உயரத்துல பறக்க 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 இந்த பூமி எப்படி தெரியும்? ரொம்ப சின்னதா தெரியும். எல்லாமே சின்னதா தெரியும். இதுதானே, இந்த பிரச்சனை தானே அப்படின்னு தெரியும். அப்படியே நீங்க பூமியிலே இருந்துகிட்டு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை எப்படி தெரியும்? ரொம்ப பிரச்சனை தெரியும். ஆராதனை நடத்தும் போது ஒரு வார்த்தை சொன்னார் பாத்தீங்களா? திருச்சிக்கு 3 நாள் கன்வென்ஷனுக்கு ஒரு ஊழியக்காரர் போயிருக்காரு. சபைக்கு என்ன பண்ணுங்க? பைபிளை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. 2வது நாள் என்ன சொல்லியிருக்கிறாரு? பைபிளை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. 3வது நாள் என்ன சொல்லியிருக்காரு? பைபிள் எடுத்துட்டு வராத இந்த ஜனங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ண வேணான்னு பஸ் ஏறி சென்னைக்கு வந்துட்டார். அடுத்த நாள் ஊழியத்து நிமித்தமா தான் இடத்துக்கு, ஆராதிக்கிற இடத்துக்கு 15,000 ரூபாய் என்ன பண்ணணும்? காணிக்க கொடுக்கணும். என்ன பண்றதுன்னு தெரியல. ஆண்டவர் சமூகத்துல காத்து கிடக்கிறாரு. அப்படி அது அந்த கன்வென்ஷன்ல இருந்து வரதான் நான் என்ன பண்ணணும்னு நினைச்சேன், கொடுக்கணும்னு பேசிட்டு வந்துட்டேன். சத்தியத்துக்காக நான் சத்துருவா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுது ஜபிக்கும் போது சகோதரி போன் பண்ணியிருக்காங்க. இப்ப பிஸியா இருக்கிறமான சோர்வா மனசளித்து போய் என்ன பண்றாரு, அப்புறம் வாங்கன்னு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. திரும்ப திரும்ப இன்னைக்கு தான் உங்களை பார்க்கணும்னு சொல்லி வரும்போது அவர் ஒரு செக்கு போட்டு கொடுத்தாங்க. அது 15,000 ரூபாய் இருந்துச்சுன்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் மகிமை. மகிமையில உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிங்கப்பூர்ல இருந்து என் மேனேஜர் வரும்போது பிலிப்பைன்ஸ் போனண்டா அப்படின்னு சொல்லி அங்க ஒரு வசனம் எழுதிருந்துச்சு, இங்கிலீஷ்ல நல்லா இருந்துச்சு. அந்த டிஷர்ட் மேல இந்த போட்டுக்க, உனக்காக நான் அங்க இருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தார். அல்லேலூயா. அவர் கொண்டு வந்த டிஷர்ட் அந்த பார்க்கும் போதெல்லாம் அதுல பிலிப்பியர் 4:19 எழுதியிருக்கு. அந்த வசனம் மறக்கவே மாட்டேன். அல்லேலூயா. அதுல என்ன எழுதிருந்துச்சுன்னா, கிறிஸ்து அந்த மகிமையிலே உன் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். நாளைக்கு என்ன பிரச்சனை, நாளைக்கு என்ன போராட்டம், நாளைக்கு என்ன செய்ய போறேன், ஆண்டவர் நாளைய பாடுகளை அவர் பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி இருந்தீங்க அதை பாருங்க. நாளைக்கு ஆண்டவர் உங்களை போஷிக்கிறது வேறு விதமா இருக்கும். அது என்ன, ஆண்டவர் மகிமையை நம்ம மட்டுப்படுத்திடக்கூடாது. நாளை தேவைதானப்பா, நாளைக்கு நீங்க செய்வீங்க. ஒரே நாள்ல கூட உங்களால என்ன பண்ண முடியும்? அற்புதங்களை செய்ய முடியும். ஆனால் அவர் மகிமைக்கு காத்திருந்து அவருடைய விசுவாசத்தில் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்திலே வராத எல்லாம் பாவமே. அல்லேலூயா சொல்லுங்களேன். மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். இந்த உலகமே அழிந்து போனாலே ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் ஆண்டவரை பேசினதற்காய் ஸ்தோத்திரம். இந்த கேட்கிற பிள்ளைகளை எல்லாம் நீர் மீட்டுக் கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். புதிய காரியத்தை பிள்ளைகளுக்கு செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். விளைக்கரை கொடுக்கப்பட்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம்.